என் ஸ்க்ரீன் தெரியுதா பிரபு? Yes, Mataji. Yes, Mataji. ஓகே. ஸோ நம்ம ப்ரேயர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே. ஹரே கிருஷ்ணா. அஹ், இன்றைய தினம் கடைசி தினம். எல்லா பாசுரத்தையும் சொல்லி முடிச்சுட்டு 30வது நாள் வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இன்றைய பாசுரம் 30வது பாசுரம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையரை சென்றிறைஞ்சி அங்கப் பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தன்தெறியேல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இந்த படத்துல இருந்து என்ன பார்க்கலாம்னா, நம்ம இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் புகழ்ந்து பேசுறா. முதல்ல கண்ணனை புகழ்ந்து பேசுறா. அப்புறம் தன்னுடைய குரு, தன்னுடைய அப்பாவான விஷ்ணு பட்டரை பத்தி பேசுறா. கோபிகளை பத்தி பேசுறா. எல்லாரையும் புகழ்ந்து இந்த பாசுரத்துல புகழ்ந்து பாடுறா. இந்த பாசுரத்தை நம்ம ஃபலஸ்ருதின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. இந்த பாசுரம் நூற்பயன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. ஸோ திருப்பாவை பார்த்தோம்னா 30 ஸ்லோகத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகத்தை பார்த்தோம்னா பாசுரங்கள்ல இந்த எதுக்காக இந்த விரதத்தை இருக்கணும், இதோட நோக்கம் என்ன, அதை பத்தி ஆண்டாள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரத்தை பார்த்தோம்னா தோழிகளை ஒருத்தரா ஒரு தோழியா போய் எழுப்புறாங்க. எதுக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, பகவானை பிரார்த்திக்கணும், இந்த பாவை நோன்பு இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தோழியா போய் எழுப்புறாங்க. 16வது பாசுரத்துல இருந்து 20வது பாசுரம் பார்த்தோம்னா எம்பெருமானை எப்படி வழிபடணும் அதை பத்தி பேசுறாங்க. 21வதுல இருந்து 29வது பாசுரம் எம்பெருமான புகழ்ந்து பாடுறாங்க. அவர் பண்ண லீலைகள், பராக்கிரமங்கள், அதையெல்லாம் அவருடைய நாமத்தினுடைய பெருமை, மகிமை, அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. 30வது பாசுரம், இன்றைய பாசுரம் நூற்பயன். இந்த 29 நாள் இந்த பாவை நோன்பை இருப்பதற்கான பயன், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, பலஸ்ருதி, அதைத்தான் ஆண்டாள் இந்த ஸ்லோகத்துல பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் வங்கக்கடல் கடைந்த. வங்கக்கடல்னு நமக்கு எல்லாரும் தெரியும். முதல்ல நம்ம வங்கக்கடல்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு நினைச்சுப்போம். இந்த திருப்பாவையில ஆண்டாள் சொல்றது இந்த வங்கக்கடல்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். வங்கக்கடலை எம்பெருமான் கடைந்து அதுல இருந்து நமக்கு கிடைச்சவங்க தான் லக்ஷ்மி. ஸோ வங்கக்கடல் கடையும் போது அவர் என்ன பண்ணாரு, சமுத்திர மந்தனை வச்சு வாசுகிய கயிறா இது பண்ணி அசுரர்கள், அரக்கர்கள் அவங்களெல்லாம் வச்சு அது நல்லா தயிர் கடையிற மாதிரி கடையிறார். பார்க்கடல்ல கடையிறார் அவரு. அப்படி கடையும் போது அதுல இருந்து சமுத்திர பகவானினுடைய மூலியமா நமக்கு கிடைக்கிறவங்க தான் லக்ஷ்மி தேவி. வங்கம்னா கடல்னு அர்த்தம். ஆழினாலும் கடல்னு சொல்லுவோம். இந்த கடல் எப்பவுமே உப்பா இருக்கக்கூடிய விஷயம். இந்த கடல்ல தான் பல விதமான கப்பல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு ஒப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வங்கக்கடல் மாதிரி திருப்பார்கடல்ல யாரு படுத்துட்டு இருக்கா, திருப்பார்கடல்ல அனந்த சைனா இதுல பாம்பு படுக்கையில பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. இந்த பெருமாளை தினசரி அவருடைய தரிசனம் எடுக்கிறதுக்கு நித்திய சூரிகள் வான்வெளியா பகவானை பார்க்க வருவாங்க. அதுவும் ஒரு விதமான கப்பல்ல வருவாங்கன்றதுனால வங்கம்ன்றது கப்பல், நித்திய சூரிகளும் கப்பல்ல பகவானை தரிசிக்க வருவாங்கன்றதுனால அதோட ஒப்பிடுறாங்க. ஸோ வங்கக்கடல் கடைந்த ஆண்டாள் ஆயர்பாடியில இருந்தாலும் கிருஷ்ணன் ஏன் வங்கக்கடல் கடைஞ்ச அந்த கண்ணனை பத்தி எதுக்கு ஆண்டாள் பாடுறாங்கன்னா, பகவான் மூலியமா, எம்பெருமான் மூலியமா கிடைக்கக்கூடிய 2 விதத்தை பிரார்த்திக்கிறார்.
மக்களுக்காக பொதுஜன பக்தர்களுக்காக அவ பிரார்த்திக்கிறது என்னன்னா, அவ தூண்டி விடுறா பகவான் அவங்க எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதமான கர்மங்கள் நல்லதோ கெட்ட விதம் எந்த கர்மங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வந்து தூண்டி விடுற வேலை அது ஒரு ஒரு வேலை லக்ஷ்மி தேவிக்கு. இரண்டாவது வேலை என்ன பண்றாங்கன்னா, அப்படி தூண்டி விட்டதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பாவங்களால் அதனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வராம இருக்கணும்ன்றதுக்காக லக்ஷ்மி தேவி வந்து மாதவனை வந்து வங்கக்கடல் கடைந்த பகவானை வந்து பிரார்த்திக்கிறா. இந்த பகவான் மூலியமா மட்டும்தான் இந்த பக்தர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழி பிறக்கும்ன்றதுனால ஆண்டாள் வந்து வங்கக்கடல் கடைந்த எம்பெருமானை வந்து வணங்கி பிரார்த்திக்கிறா. மாதவனை, இந்த மாதவனைன்றதுக்கு வந்து பலவிதமான விளக்கங்கள் இருக்கு. மா என்றால் மகாலட்சுமி. எப்படி இந்த சமுத்திரத்தை கடைஞ்சி அதுல இருந்து மகாலட்சுமி வராலோ, அந்த மகாலட்சுமி வந்ததை வந்து குறிக்கிறது தான் இந்த மாதவனை. மாதவனை மகாலட்சுமியை இந்த சமுத்திரத்தை கடைஞ்சு அதுல இருந்து வந்த மகாலட்சுமியை அடைந்ததுனால மாதவன் என்ற பெயர் பகவானுக்கு உண்டு. அதனாலதான் மாதவன் என்ற இந்த பெயரை குறிச்சு ஆண்டாள் கூப்பிடுறா. இந்த 30 பாசுரத்துல பாத்தீங்கன்னா கோதை வந்து பகவான் வந்து பலவிதமான பேர்களை வச்சு அழைச்சிருக்கா. எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க நாராயணன் கூப்பிட்டுருக்காங்க, மாதவன், கேசவன், கோவிந்தன் சொல்லிட்டு பகவான் அவருடைய பண்ண எல்லா லீலைகளையும் வச்சு அவங்களோட பேரை அழைச்சி அவரோட பராக்கிரமத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதே விதமானதான் இந்த கடைசி பாசுரத்துல பகவானை வந்து மாதவனை, எப்படி இந்த தயிர் கடலை எப்படி வந்து மகாவிஷ்ணு வந்து கடலை வங்கக்கடலை கடைஞ்சு மகாலட்சுமி அடைஞ்சாலோ, அதே மாதிரி கண்ணன் பார்த்தோம்னா ஆயர்பாடியில வந்து தயிர் கடலை கடைஞ்சு இந்த கோபியர்களை எல்லாம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மாதவனை. மாதவன் என்றால் வந்து எல்லா விதமான சுபிக்ஷங்கள் லக்ஷ்மி இருக்கிறதுனால, லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் சுபிக்ஷம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சுபிக்ஷம் இருக்குன்றதுனால மாதவனை. அதனாலதான் பகவானுக்கு அந்த பேர் மாதவன்றது வந்தது. அதனாலதான் ஆண்டாள் வந்து இங்க பார்த்தா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பகவானை வந்து வங்கக்கடல் கடைஞ்சவர் யாரு அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க. அப்புறம் மாதவன் சொல்லிட்டு பகவான் மகாலட்சுமி இருக்கிறதுனால மாதவன் சொல்லிட்டு அவரையும் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. அப்புறம் கேசவன் என்று சொல்றாங்க. நம்ம வந்து மாசானா மார்க சீர்ஷோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மார்கழி மாசத்துல வந்து உகந்த கடவுள் வந்து பார்த்தோம்னா கேசவன். இந்த மாசத்துக்கான கடவுள் வந்து கேசவன் தான். அதனால கேசவன் என்று பகவானை வந்து கூப்பிடுறான். கேசவன் என்ன, அதுக்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கு. மறுபடியும் பகவான் வந்து கேசவன் என்ற அசுரனை வதம் செஞ்சதுனாலையும் கேசவன் என்ற பேர் உண்டு. அப்புறம் வந்து பகவான் பார்த்தோன்னா கார்குழல் இருக்கு இல்லையா, நீண்ட குழல், ரொம்ப அழகான ஒரு கருமையான குழல் உடையவர் கண்ணன். இந்த நீண்ட கருமையான குழல் இருக்கிறத பார்த்து எம்பெருமாட்டியே வந்து அவ்வளோ வந்து பொறாமப்படுவாங்களாம், அவ்வளோ ஆச்சரியப்படுவாங்களாம். எவ்வளோ அழகா இருக்கு பாரு இந்த கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு அழகான கேசம் இருக்கிறதுனால பகவானுக்கு வந்து கேசவன் என்ற பேரும் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து நம்ம தென்னிந்தியால வந்து சௌரி ராஜன் என்ற இந்த பேரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பகவானுடைய ஒரு பேர் இந்த சௌரி ராஜன் சொல்லிட்டு திருக்கண்ணபுரம் சொல்லிட்டு ஒரு திருத்தலம் இருக்கு. அங்க வந்து பகவானுடைய அந்த கோயில்ல இருக்கிற பகவானோட பேர் வந்து சௌரி ராஜன். சௌரி என்றால் மறுபடியும் கேசம் என்ற அர்த்தம். அங்க வந்து அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. என்னன்னா அங்க வந்து ஒரு பட்டர் கோயில்ல வந்து இதே மாதிரி அர்ச்சகம் செய்யக்கூடிய ஒரு பட்டர் இருந்தாரு. அவர் தினமும் வந்து மாலை தொடுத்து பகவானுக்கு வந்து அதை வந்து அர்ப்பணிப்பார். அவர் என்ன பண்ணார், ஒரு வாட்டி என்ன பண்ணாருன்னா அந்த மாலையெல்லாம் அந்த பூவெல்லாம் தொடுத்து அவர் மனைவிக்கு வந்து போட்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு வாட்டி அங்க அரசன் வந்து பகவானுக்கு இது பண்ண மாலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவருக்கு இந்த பட்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மனைவி தலையில இருந்த அந்த கேசத்துல இருந்த அந்த பூவையே எடுத்து கொடுத்துடுறாரு. அப்போ வந்து அவர் வந்து அதை பார்க்கல, அந்த கேசத்தை அந்த மாலையில வந்து அவங்க மனைவியோட ஒரு கேசமும் இருக்குன்றத அவர் கவனிக்கல. அந்த வந்து அப்படியே கொடுத்துடுறாரு அரசர்கிட்ட. அப்போ அந்த அரசர் அதை பார்த்துட்டு கேட்கிறாரு, இது என்ன இந்த மாலையில வந்து கேசம் இருக்கு, என்ன பகவானுக்கு கேசம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த பக்தருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமா அப்படின்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த அரசர் சொல்றாரு, சரி வா, எனக்கு பகவானுடைய கேசத்தை பார்க்கணும், எனக்கு கூட்டிட்டு போ அப்படின்றாரு. அப்ப இந்த பட்டருக்கு வந்து அவர் பண்ண தப்ப உணர்ந்து அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம
அவர் ரொம்ப உருக்கமா பகவானோட வேண்டிக்கிறார். நீதான் பகவானை என்னை வந்து இந்த இந்த ஒரு இதுல இருந்து என்னை காப்பாத்தணும், சூழல்ல இருந்து என்னை காப்பாத்தணும் அப்படின்ட்டு. அப்போ கோயிலுக்கு போயிட்டு பகவானை திறந்து பகவானுடைய சந்நிதியில பார்க்கும்போது பகவான் வந்து கேசத்தோடயே வந்து இந்த அரசருக்கு வந்து காட்சியளிக்கிறார். அதனாலதான் அந்த கோயில்ல வந்து சௌரிராஜன் சொல்லிட்டு பகவானுக்கு ஒரு பேர். சோ பகவான் என்னன்னா எப்படி பிரகலாதனுக்கு வந்து அவர் எப்படி வேண்டிக்கிட்டாரோ அதே மாதிரி வந்து அவதரித்தாரோ, பக்தர்கள் வந்து அவரை வந்து உருக்கமா முழு பக்தியோட எப்படி வேண்டிக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி பக்தருக்கு வந்து பகவான் வந்து அருள் புரிவார். கேசவனுக்கு வந்து பெயர் எப்படி அவர் வந்ததுன்னா, க ந பிரம்மன் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. அதே மாதிரி ஈசன் என்றால் நமக்கு தெரியும், ஈசன் என்றால் சிவன். பிரம்மனை வந்து படைத்தவர் எம்பெருமான். பிரம்மன்ல இருந்து வந்தவர் தான் சிவன். இவங்க இரண்டு பேரையும் தன்னுடைய கேசத்துல இருந்து வந்தவங்கன்றதுனால கேசவன் என்ற மத்த ஒரு பொருளும் இருக்கு. அதனாலதான் கேசவன் என்ற பெயர் பகவான் இருக்கு. சோ அந்த கேசவனை வணங்கி பாடுறாங்க ஆண்டாள் இந்த பாசுரத்துல. திங்கள் திருமுகத்து. திங்கள் என்றால் நமக்கு எல்லாரும் தெரியும், சந்திரனை குறிக்கிறது. சந்திரன் என்றால் அழகு, தேஜஸ், அந்த அழகுல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சந்திர பிம்பங்கள், அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்குமா. அதுக்கு இணையா வந்து லக்ஷ்மி தேவிய ஒப்பிடுறாங்க. திங்கள் திருமுகத்து சேழிழையார் அப்படின்றாங்க. யார் திங்கள் திருமுகத்து யாருக்கு இருக்கு? இவ்வளவு அழகா இருக்கிறவங்க இந்த லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிக்கு இணையா இருக்கிறாங்க இந்த கோபியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திங்கள் திருமுகத்துன்னு சொல்லிட்டு ஒப்பிடுறாங்க. எப்படின்னா இந்த எப்படி இந்த சந்திர பிம்பத்தோட எவ்வளவு தேஜஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இணையா வந்து ஒப்பிடுறாங்க திங்கள் திருமுகத்து அப்படின்னுட்டு. சேழிழையார் அப்படின்ட்டு ரொம்ப அழகானவங்க. இந்த கோபியர்கள் தான் வந்து பகவான் கிட்ட போய் கேக்குறாங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து ஆடை கொடு, அணிகலன்கள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட கேக்குறாங்க. பகவானும் அதுக்கேத்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லா விதமான நகைகள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகா பண்ணிக்கிட்டு பொதுவாகவே ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா, பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆடை அணிகலன்கள், ஒரு மனைவி, அதுவும் ஒரு மனைவி அணியக்கூடிய இந்த ஆடை அணிகலன்கள் எல்லாமே தன் கணவனுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அந்த பகவானை தரிசிக்காம இருந்தா எவ்வளவு விதமான ஆடை அணிகலன்கள் போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த பகவான் கொடுத்த அந்த அணிகலன்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு யாரு சேழிரையாருன்னா இந்த கோபியர்கள், ஆயர்பாடியில இருக்கக்கூடிய இந்த கோபியர்கள் அந்த அணிகலன்கள் எல்லாம் அணிஞ்சு கொண்டு பகவானை பார்க்கறதுக்காக சென்றிறைஞ்சி பகவான் வந்து எம்பெருமான் வந்து லக்ஷ்மி தேவிய வந்து பார்க்கடலை கடைஞ்சி அவர் வந்து நிறைய பிரயத்தனம் பண்ணி அவர் வந்து லக்ஷ்மி தேவியை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணார். ஆனா சென்றிறைஞ்சின்னா இந்த கோபியர்கள் எல்லாம் பிருந்தாவனத்துல ஆயர்பாடியில இந்த கோபியர் எல்லாம் அவங்க வந்து நந்தகோபாலனுடைய மாளிகையில அங்கு குடியிருக்கக்கூடிய கண்ணனை பார்க்கறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போறாங்க தரிசிக்கிறதுக்கு. அதனாலதான் சென்றிறைஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அங்க பறை கொண்ட வாற்றை, அங்க பறை கொன்ற வாற்றை, பறை என்ற நமக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு விதமான வாத்தியம் இல்லையா. அப்போ இந்த பாவை நோன்பு இருந்து இந்த பாவை நோன்புக்கான அந்த பிரயத்தனம் பண்ணி அதுக்காக அவங்க இருந்தபோது பறை குடுன்னு சொல்லிட்டு பகவான் கேட்கிறாங்க. பகவான் அந்த பறையை கொடுக்குறாங்க. அந்த நோன்புக்கு தேவையான வாத்தியங்கள் அதெல்லாம் வச்சு அவங்க பண்றாங்க. அது ஒரு விதமான விளக்கம். இன்னொன்னு பறையன்னா பலவிதமான பறைய குறிக்குதுங்க. ஒண்ணு ஆண்டாளுக்கு பறை வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றது. அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பறை என்றால் மழை, ஊருக்கு மழை வருவது, அது ஒரு விதமான பறை. பக்தர்களுக்கு அவங்களுடைய குருதேவர்களுக்கு சேவை செய்வது அது ஒரு விதமான பறை. பறைன்றது வந்து இங்க பலவிதமான விளக்கத்தை வந்து குறிக்குது. அதனாலதான் அங்கு பறை கொண்ட வாற்றை. ஒண்ணு ஆண்டாளுக்குரிய பறை வந்து கைங்கரியம் பண்றது, லக்ஷ்மி தேவிக்கு பறைன்றது தான் அதுவும் வந்து பகவானுக்கு சேவை செய்வது. அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பறை இருக்கு. அந்த பறைய பத்தி தான் இங்க அவங்க பேசுறாங்க. அணிப்புதுவை. அணிப்புதுவைன்னா இந்த பூமண்டலத்திலேயே பார்த்தோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். 108 திவ்ய தேசத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய மேன்மை பத்தியும் பேசுறாங்க. அணிப்புதுவை அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய மகிமையை பத்தி பேசுறாங்க.
பைங்கமல தண்டெறியல் பட்டர்பிரான். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி கோதை வந்து இந்த பாசுரத்துல எல்லாருடைய புகழையும் பேசுறா. இந்த பாசுரத்துல வந்து வெறும் பகவானுடைய பெருமையை மட்டும் பத்தி பேசல, கோபியர்களை பத்தி பேசுறாங்க, அவங்களுடைய அப்பாவான விஷ்ணு பட்டரை பத்தி பேசுறாங்க. எல்லாத்த பத்தி பெரிய பெருமையையும் இந்த பாசுரத்துல பேசுறாங்க. அதே மாதிரி பைங்கமல தந்தெறியல் பட்டபிரான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்து விஷ்ணு சித்தர் வந்து கோதையை கண்டெடுத்ததே ஒரு துளசி மாடத்துக்கிட்ட தான் இல்லையா? விஷ்ணு சித்தருடைய வேலையே வந்து துளசி மாலை மற்றும் தாமரையை வந்து நல்ல குளிர்மையான தண்ணியில பூக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தாமரையை வந்து தொடுத்து மாலையை தொடுத்து அதை வந்து பகவானுக்கு எப்பவுமே அர்ப்பணிப்பார். அப்படிதான் ஆண்டாலும் அவங்களும் பண்ணி கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு சூடி கொடுத்த சுடர்குடின்ற பேரும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பைங்கமல தந்தெறியல், தந்தெறியல்னா அந்த குளிர்மையான இருக்கக்கூடிய தண்ணீர்ல பூக்கக்கூடிய தாமரைகளையும் மாலையாக தொடுத்து, துளசியை மாலையாக தொடுத்து அதை பகவானுக்கு அர்ப்பணித்தவர் விஷ்ணு பட்டர். விஷ்ணு பட்டரை வந்து நம்ம எல்லாருக்கும் பெரியாழ்வாரா தெரியும். அதனால அந்த பெரியாழ்வாரை பத்தி ஆண்டாள் வந்து இங்க புகழ்ந்து பாடுறாங்க. கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே. கோதை என்றாலும் கோதைக்கு பொருள் வந்து மறுபடியும் வந்து மலர்ன்றது அர்த்தம். அந்த கோதை கோதா ரெண்டு சமஸ்கிருதத்திலையும் சரி தமிழ்லயும் சரி கோதை என்றால் மாலை என்று மலர் என்று அர்த்தம். அந்த கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, சங்கம்னா கூட்டம் கூட்டமா சேர்ந்து இந்த திருப்பாவையை வந்து இந்த பிரபந்தம், இது அருமையான ஒரு பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை வந்து நம்ம வந்து பகவானுக்காக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சங்கம்னா கூட்டம் கூட்டமா சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மாலை அப்படின்னா இந்த 30 பாசுரத்துலயும் பார்க்கலாம். தமிழ் வந்து எவ்வளவு ஒரு அழகான மொழி. அந்த ழாவை வந்து அவ்வளவு வந்து பிரயோகிச்சிருப்பாங்க இந்த 30 பாசுரத்துலயும். அதனாலதான் சங்க தமிழ் மாலை, இந்த 30ஐயும் வந்து ஒரு முத்து மாலை மாதிரி 30 பாசுரத்தையும் ஒரு முத்து மாலை மாதிரி கோத்து அந்த 30 மாலையும் இந்த அதாவது அவங்க ஒண்ணு சொன்னா போதும், ரெண்டு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லல. 30 பாசுரத்தையும் ஒரு நாள் கூட விடாம தவறாம நம்ம சொல்லணும்ன்றதுனாலதான் சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரெண்டு மால்வரை தோல். இங்கு இப்பரிசுரைப்பார், இந்த பாசுரத்தை படிக்கணும். இந்த பாசுரத்தை யார் சொல்றாங்களோ அவரோட பராக்கிரமம் என்ன? இந்த பாசுரம் யார பத்தி இந்த பாசுரம்? ஈரெண்டு மால்வரை தோல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈரெண்டு மால்வரை தோல்னா பகவான் வந்து சங்கு சக்கர கதா பத்மா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகவானை தான் ஈரெண்டு மால்வரை தோல் சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு விளக்கமா ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா ஈரெண்டுன்னா இந்த ஈரெண்டுன்னா ரெட்டிக்கிறது அப்படி இல்லையா, மல்டிப்ளை பண்றது, எக்ஸ்பொனென்ஷியலா வளரக்கூடியது. எப்படி அது வளரும்? பகவானுடைய அருள் நம்ம மீது எப்படி வளரும்னா, ஆண்டாள் எப்படி இந்த 30 பாசுரத்தை எப்படி எந்த ஒரு விதமான ஒரு நிலையில சொல்றாங்களோ அந்த மாதிரி ஆண்டாள மாதிரி நம்மளும் சொன்னோம்னா பகவானுடைய கடாட்சம், பகவானுடைய அருள் நம்ம மேல விழாம போகவே போகாதுன்றதுனாலதான் ஈரெண்டு மால்வரை தோல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த மத்த எல்லா பாசுரம் 29 பாசுரத்தையும் வந்து பார்த்தோம்னா ஆண்டாள் வந்து ஒரு ஆயர்பாடியில இருக்கிறவங்க, ஒரு கோபி ஸ்திரீ அந்த மாதிரி ஒரு பாவனையில தான் பாடியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பாசுரம் 30வது பாசுரம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஆண்டாள் தன்னிலையில இருந்து கூடிய சொன்ன ஒரு பாசுரம் இது. தான் யார், தன்னுடைய அப்பா யார், தன்னுடைய ஊர் யார், அதை பத்திலாம் சொன்ன ஒரு விளக்கம் தான் இந்த ஒரு பாசுரம். அதனால இந்த பாசுரத்துக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் இதுவும் இருக்கு. என்னன்னா ஆண்டாள் தன்னிலையிலேயே இருந்து சொன்ன ஒரு பாசுரம் இது. செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். செங்கண் திருமுகத்துன்னா பகவானுடைய அழகை பத்தி பேசுது. அந்த அழகுலையும் அவருடைய முகத்தோடைய அதோட தேஜஸோட அதை பத்தி எல்லாத்தையும் பேசுது. பகவானுக்கு பார்த்தோம்னா இந்த இந்த திருப்பாவையில பார்த்தோம்னா பகவானுக்கு வந்து பலவிதமான பேரை வச்சு அவருடைய அழகை வச்சு கூப்பிடுறோம். ஒண்ணு வந்து கார்மேனி செங்கன்ற ஒரு பேரு, பைங்கமர கண்ணனாய், செங்கன் சிறுசிறிதே, அங்கன் இரண்டும் கொண்டு புல்லும் சிலம்பினகான் புல்லரையான் கண்ணி. இந்த மாதிரி பகவானுடைய அழகு, அவருடைய தேஜஸ், அவருடைய ரூபத்தை அதெல்லாம் வர்ணிச்சு இந்த 30 பாசுரங்களை நிறைய பாசுரத்துல வந்து ஆண்டாள் வந்து பாடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாசுரத்திலும் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் அவருடைய அழகை வர்ணிச்சு சொல்றாங்க.
எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் எம்பாவாய். எங்கும் திருவருள் பெற்றுன்னா அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டாள் வெறும் இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறவங்க மட்டும் பௌதீக உலகத்துல மட்டும் கிடையாது. இந்த உலகத்தையும் தாண்டி வேறு ஒரு உலகத்திலையும் பகவானை பிரார்த்திச்சு அவரை அவரை பத்தி அஹ், இந்த பாசுரங்கள் எல்லாம் சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல மட்டும் இல்லாம வேறொரு உலகம்னா எப்படி சொல்றாங்க, மோட்சம் அடையிறது. இதெல்லாம் இந்த பாசுரங்களை நம்ம சொல்வதனால கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்றாங்க. பௌதீக உலகத்துல நமக்கு என்ன தேவையோ, என்ன வேண்டி நம்ம இந்த பாசுரத்தை சொல்றோமோ அந்த நன்மை எல்லாம் நம்ம அடைவோம். நம்ம கேட்டுதான் கொடுக்கணுன்றது கிடையாது. பகவானை நினைச்சு இந்த 30 பாசுரத்தை நம்ம சொன்னோம்னாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். நமக்கு எந்த விதமான நோயோ எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுன்றதுனாலதான் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அது இந்த உலகத்துல மட்டும் இல்லாம இந்த உலகத்தையும் தாண்டி மோட்சத்தை வேணும்னு நினைச்சு பிரார்த்திக்கிற பக்தர்களுக்கு பகவான் அதை கொடுப்பார். இல்ல எனக்கு மோட்சம் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரம், நான் அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பகவான் இந்த உலகத்திலேயே இருந்து இது பண்ணாலும் அதுக்கும் அதையும் தரக்கூடியவர். இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா இந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபியர்கள்லாம் எல்லாம் அனுஷ்டிக்கிறவங்க, அனுஷ்டானம் பண்றவங்க, அதையெல்லாம் அந்த நியமங்கள்லாம் என்ன இருக்கோ, இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், காலையில எந்திரிக்கிறதோ பகவானை பிரார்த்தனை பண்றதோ, அது எல்லாம் நெய்யுண்ணும் பாலுண்ணும் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணவங்க அவங்க எல்லாம். ஆண்டாள் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அனுசந்தானம். நீங்க அதெல்லாம் பண்ணனாலும் பரவாயில்ல, அத பண்ணதை நீங்க கேட்டு நீங்க சொன்னாலே இன்னும் அதோடைய நன்மை நீங்க அடைவீங்கன்றதுனாலதான் எங்கும் திருவருள் பெற்று எம்புருவர் எம்பாவாய் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு இணையான நமக்கு பாகவதத்துல என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்ப்போம்னா, எப்படி நம்ம திருப்பாவையில எல்லா 29 ஸ்லோகாவையும் படிச்சுட்டு பாசுரத்தையும் படிச்சுட்டு 30வது பாசுரத்தை ஃபலஸ்துதி அப்படின்னு சொல்றோமோ, இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நூற்பயன் என்னன்றதை படிக்கிறோமோ, அதே மாதிரி பாகவதத்தோடைய கடைசி அத்தியாயத்தோடைய கடைசி ஸ்லோகம் தான் இதுக்கு இணையான ஒரு ஸ்லோகமா நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ் தம் நமாமி ஹரிபரம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். மறுபடியும் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா எப்படி திருப்பாவையிலையும் ஆண்டாள் பகவானுக்கு கீர்த்தனை செய்யணும், நகர சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதுக்கு இணையான விளக்கம் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. நாம சங்கீர்த்தனம், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அது எப்படிங்க சொல்றாங்க, ஐ ஆஃபர் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் obeisances unto the supreme Lord Hari, the congregational chanting of whose holy names destroys all sinful reactions, and the offering of obeisances unto whom relieves all material sufferings. ஸோ இதையே தான் நம்ம ஸ்லோகத்தோடைய கடைசி பாசுரத்தோடைய கடைசி வரியிலையும் இதே தான் நம்ம பார்த்தோம். யார் இந்த 30 பாசுரத்தையும் சொல்றாங்களோ அவங்களுக்கு இவ்வுலகம் அவ்வுலகம் 2 உலகத்திலையும் நன்மை கிடைக்கும். இவ்வுலகத்துல நம்மளுடைய பௌதீக உலகத்துல நம்ம சம்சார சாகரத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா அதுல இருந்து தான் கிடைக்கும். நம்ம பண்ண பாவ புண்ணியத்தெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த நாமத்தை ஜமிச்சோம்னா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த பாசுரத்தையும் நம்ம சொன்னோம்னா எப்படி இதுக்கு இந்த பாகவத ஸ்லோகத்துக்கு என்ன நன்மை சொல்லியிருக்காங்களோ அதே நன்மை தான் நம்மளுடைய பாசுரத்தை சொல்றதுக்கு. வருஷம் ஃபுல்லா இந்த பாசுரத்தை நம்ம சொல்லலைன்னா கூட இந்த மார்கழி மாசத்துல இந்த 30 நாளும் நோன்பு இருந்து எப்படி இந்த பாவை நோன்பு இருந்து இந்த கோபியர்கள் பண்ணாங்களோ, நம்மளால அந்த பாவை நோன்பு இருக்க முடியலன்னா, ஏன்னா அது அவ்வளவு சாதாரணம் இல்லை, அவங்க இருந்த அந்த விதமான ஒரு நோன்பு. நம்ம அந்த நோன்பு இருக்க முடியலன்னா கூட அவங்க பண்ணின அந்த நோன்பை அதை பத்தி கேட்கிற ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நமக்கு அந்த பயன் நமக்கு கிடைக்கும். இந்த பூ உலகத்திலும் அதை தாண்டி இருக்கக்கூடிய உலகத்திலையும் நமக்கு என்ன விதமான நமக்கு நன்மை வேணுமோ அதை கிடைக்கும். பகவானுடைய திருக்கமல பாதங்களை நாம் சென்று அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. இதுல இன்னொரு
ஸ்லோகா வந்து ரெஃபரன்ஸ் வந்து சைத்தன்ய சரிதாமிரதா மத்திய லீலால இருக்கிற இந்த ஸ்லோகம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிர் அந்யதா. In this age of quarrel and hypocrisy, the only means of deliverance is the chanting of the holy names of the Lord. There is no other way. There is no other way. There is no other way. இத வந்து ஒரு ஆணித்தனமா சொல்றாங்க. ஒரு வாட்டி சொல்லல, ரெண்டு வாட்டி சொல்லல, 3 வாட்டி சொல்றாங்க. இந்த கலியுகத்துல நம்மள வந்து இங்க இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு, நம்மளை அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது தான். அதேதான் ஆண்டாள் 30 நாளும் பண்ணாங்க. எல்லாரையும் இத பண்ணுங்கன்னு சொன்னவங்களும் ஆண்டாள் தான். ஆழ்வார்கள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் ஆழ்வார்ன்றவங்க அந்த ஆண்டாள் நாச்சியார். அவங்க வாயிலையும் வந்தது இந்த வார்த்தைகள் தான். பகவானை வந்து பிரார்த்திச்சு பகவானுடைய நாமத்தை சதா சர்வகாலம் சொல்லி அவருடைய நாமத்தை வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணோம்னா நமக்கு எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் இந்த பௌதீக உலகத்திலிருந்தும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த உலகத்தை நம்ம அடையணும்னா அது எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் பகவானுடைய நாமத்தை நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அதை சொல்லி நான் என்னுடைய இன்றைய கிளாஸ் வந்து முடிச்சுக்கிறேன். எதனாவது தவறு பண்ணியிருந்தால் மன்னிக்கவும். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். ஹரி ஹரி, எக்ஸலண்ட் ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. எக்ஸலண்டா சொல்லி புரியாதவங்க கூட புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஹரே கிருஷ்ண மாதாஜி, 10 மிக நிமிஷம் இருக்கு. அருமையா இருந்தது மாதாஜி. மிக அருமை மாதாஜி. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஒரு தடவை நான் அந்த இதையும் இதுக்கு என்னப்பா ஃபுல்லா? ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா எனக்கு இந்த படத்தையும் வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும். இந்த 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 ஒரு படத்திலேயே வந்து மொத்த இந்த பாசுரத்தோட விளக்கமும் நமக்கு அமைஞ்சிடுது. பார்த்தோம்னா முதல்ல மேல பார்த்தோம்னா எப்படி வந்து இந்த அசுரர்களும் தேவர்களும் சமுத்திர மந்தனை வந்து கடைறாங்கன்றத வச்சு வந்து வங்கக்கடல் கடைந்த மாதவன் அதை வந்து விளக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஷ்ணு பட்டர் எப்படி வந்து ஆண்டாள் வந்து அவர் யாருக்கு அவங்க பிறந்தவங்கன்றத சொல்லதுனால விஷ்ணு பட்டர். அவர் பின்னால் அந்த கோபுரங்கள்லாம் பார்த்தோம்னா வந்து புத்தூரை வந்து காமிக்கிறதுனால அந்த ஸ்தலத்தோட அந்த திவ்ய ஸ்தலத்தோட பெருமையும் இதுல காமிக்குது. அதே மாதிரி இந்த கோபியர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து பகவானை தரிசிக்க அவரோட இடத்துக்கு போறாங்கன்றதுனால அதையும் வந்து இங்க சிங்கள் திருமுகத்து சேழையார் செண்டிரேஞ்சி அதையும் வந்து அங்க விளக்குது. அதே மாதிரி பறைன்ற போது இந்த பாவை நோன்பு இருந்தாங்க இல்லையா எல்லா பெண்களும், அதனால அந்த அங்கு அப்பறை கொண்டு அதையும் வந்து விளக்குது. இந்த பகவான் விஷ்ணு ரூபத்துல இங்க இருக்கிறதுனால 2 மால் வரை தோல்ன்றதுனால சங்கு சக்கரம் கதாபாணி அந்த 4 கைகளும் இருக்கிறதுனால பகவானுடைய அந்த ஒரு இதையும் வந்து இதுல காமிக்கிறாங்க. அப்புறம் ஆண்டாள் நாம் சொன்ன மாதிரி ஆண்டாள் வந்து தன்னிலையில இருந்து அவங்க எப்படி பிரார்த்தித்தாங்களோன்றதுனால அந்த ஸ்வரூபத்திலையும் அவங்க இங்க இருக்கிறாங்க. அதனால இந்த இதுல பார்த்தோம்னா படத்துல பார்த்தோம்னா பகவானுடைய என்னெல்லாம் ஆண்டாள் சொல்லி விளக்குறாங்களோ அது எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அதாவது இந்த பாசுரத்தை புரியலன்னா கூட இதை பார்த்தோன்னா நமக்கு ஓரளவு நமக்கு வந்து என்ன ஆண்டாள் சொல்ல வராங்கன்றது நமக்கு ஓரளவு விளங்கும். ஒரு வாட்டி இந்த ஸ்லோகத்தை பாசுரத்தை வந்து நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்தும் படிக்கலாம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் செந்திரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்னாம் சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் எம்பாவாய். இங்க இம்புருவர் எம்பாவாய்ன்னு சொல்லும் போது இன்னொன்னு விளக்கம்னா ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு பாசுரத்துல வந்து பகவானை வந்து எப்படி அடையிறது,
பகவானுக்கு என்னெல்லாம் பண்ணோம், என்னென்ன அனுஷ்டானம், அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த லாஸ்ட்ல எம்பாவாய்ன்றத சொல்றது வந்து இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இது வந்தாச்சு, இது பகவானை அடைவது தான் கடைசியா நமக்கு வந்து நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுல எம்பாவாய்ன்றதுனால பாவாயன் என்பது வந்து இதுல வந்து பார்த்தா வந்து பகவானை குறிக்குது. அதுதான் இன்புறுவர் எம்பாவாய். பகவானை அடைஞ்சிட்டா, பகவானுடைய திருவருள் நம்ம அடைஞ்சோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதனாலதான் எம்பாவாய்ன்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. இதுல வேற யாருக்காவது இதுல வந்து சொல்றதுக்கு நான் தவற விட்ட விஷயங்கள் ஏதாவது எதனா சேர்க்கணும்னா நீங்களும் ஏதாவது இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அருமையா இருந்தது. இன்புறுவர் எம்பாவாய், பகவானின் திருத்தலத்துக்கே சென்று அடையலாம், போய் இன்பமாக இருக்கலாம். இந்த கடைசி லைன் ஹரே கிருஷ்ணா மாதாஜி கன்க்ளூட் பண்ணிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த பாசுரத்தோட வந்து இருந்த அந்த நோன்பு எல்லாம் வந்து எதுக்காக இருந்தாங்களோ அந்த நோன்பு வந்து இந்த பாசுரத்தோட நிறைவுற்றது, இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வந்து விரதம், இந்த கோபியர்களோ இந்த 30 நாள் யாரெல்லாம் அவங்களோட நோன்பு இருந்தாங்க, எப்படி ரமதான் மாதத்துல நோன்பு இருக்காங்களோ அத மாதிரி இந்த மார்கழி மாதத்துல யாரெல்லாம் நோன்பு இருந்து, யாரெல்லாம் வந்து விரதம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த பாவை நோன்பு யாரெல்லாம் இருந்தாங்களோ இந்த கடைசி பாசுரத்தோட அது முடிவுற்றது. அதுதான் இதோட நூற்பயன். இந்த ஸ்லோகத்துடைய பலஸ்துதி எல்லாமே இதுதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி, மிகவும் அருமை மாதாஜி. நிறைய ரெஃபரன்ஸ் சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. வேற யாராச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா டிவோட்டீஸ்? சரிங்க மாதாஜி, நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மாதாஜி. பிரேக் அவுட் ரூம் விட்டுட்டு மெயின் ரூம் போயிடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாராயணன் பாட்டு பாடவா? பாடுறீங்களா மாதாஜி? பாடுங்க. நன்றி மாதாஜி. நாவெந்தினு தன்னோ பகவான் நாராயண நாமம் பாடான். நாவெந்தினு தன்னோ பகவான் நாராயண நாமம் பாடான். காதெந்தினு தன்னோ பகவான் நாராயண கீதம் கேட்கான். காதெந்தினு தன்னோ பகவான் நாராயண கீதம் கேட்கான். கண் எந்தினு தன்னோ பகவான் நாராயண ரூபம் காணான். கண் எந்தினு தன்னோ பகவான் நாராயண ரூபம் காணான். கையெந்தினு தன்னோ பகவான் நாராயண பாதம் தழுவான். கையெந்தினு தன்னோ பகவான் நாராயண பாதம் தழுவான். கால் எந்தினு தன்னோ பகவான் நாராயண சபிதம் செல்லான். காலெந்தினு தன்னோ பகவான் நாராயண சபிதம் செல்லான். பூயெந்தினு தன்னோ பகவான் நாராயண பூஜைகள் செய்யான். பூயெந்தினு தன்னோ பகவான் நாராயண பூஜைகள் செய்யான். நாராயணா ஹரே நாராயணா ஹரே நாராயணா ஹரே நாராயணா நாராயணா ஹரே நாராயணா ஹரே நாராயணா ஹரே நாராயணா. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே
அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண ஹரே குருநாதன் துண செய்த சந்ததம் திருநாமங்கள் நாவிண்டே எப்பொழும் பிரியாதிருக்கணும் நம்முடைய நரஜன்மம் சபலமாய் தீருவான். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயண ஹரே சச்சிதானந்த நாராயண ஹரே சச்சிதானந்த நாராயண ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிகவும் அருமை மாதாஜி. எல்லாருக்கும் நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.